ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பு மீண்டுமாய் இதன் வழியாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. ஊழிய பாதையில கொஞ்சம் ஆண்டவருடைய கிருபையினால் ஓட்டங்கள் அதிகமா இருந்தனால உங்களுக்கு சரியான வாக்குத்தத்த காரியங்கள் உங்களுக்கு செய்ய முடியாம போயிருச்சு. ஆனாலும் கர்த்தர் என்னை ஊழிய பாதையில வல்லமை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சமீபத்துல எனக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள நான் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, ஒரு சில காரியங்கள் தோல்வியாகவும் வந்திருக்கு. ஒரு சில காரியங்கள் நன்மையாகவும் வந்திருக்கு. இப்போ நன்மையினாலும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றிருக்கிறோம். தீமையினாலும் தேவனிடத்திலிருந்து தீமையான காரியங்களையும் பெற்றிருக்கிறோம். யோபு சொல்லுகிறார்ல, நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமா? என எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நம்மளை சோதிக்கும்படியாக அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் தன்னுடைய மனதில் வைத்து நமக்கு அந்த காரியங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தேவன் நமக்கு அனுமதிக்காமல் இருந்திருந்தாலும் அல்லது சில காரியங்கள் தேவன் நம்மிடத்திலிருந்து அதை எடுக்காமல் இருந்திருந்தாலும், இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா அப்படின்னு கேட்டா கஷ்டமான ஒரு காரியம்தான். அது ரட்சிப்புக்குள்ள வந்திருப்போமான்னு கேட்டா தெரியல. பேரளவுக்கு வேணா ஒரு கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம். ஆராதனைக்கு போகிறவங்களா இருந்திருப்போம். சபைக்கு கூடி போகிறவர்களா இருந்திருப்போம். ஐயா குருவானவரையோ, இல்ல உங்க பாஸ்டரையோ, இல்ல உங்க ரெவரண்ட் ஐயாவையோ ஒரு மதிப்புக்குரியவர்களா நீங்க வைத்திருப்பீங்களே தவிர, அவர்களை காட்டிலும் ஒருவர் உண்டென்று நீங்க அறியதுக்கு தக்க தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை அனுமதித்திருக்கலாம். தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை எடுத்தும் இருக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நீங்க அத வச்சுட்டு ஏதாவது குழப்பிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு நான் உங்களோட ஒரு வசனத்த பேசி, உங்களுக்காக அந்த வசனத்துக்காக என்னையும் நானும் அர்ப்பணிச்சு, நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? சமீப நாட்கள்ல நான் அது படுக்கும் பொழுது தேவன் என்னுடைய இருதயத்துல ஒரு வசனத்தை எனக்கு போட்டார். அதாவது ஒரு நல்ல இரவு நேரம் ஊழியெல்லாம் முடிச்சிட்டு வந்து டயர்டா நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுக்கிற நேரத்துல ஆண்டவர் என் இருதயத்துல போட்ட வசனத்தை நான் அன்று இரவே தியானிக்க ஆரம்பிச்சேன். அது என்ன வசனம், என்ன காரியம், எதுக்கு தேவன் நம்மளோடு பேசுறார் அப்படின்னு சொல்லி நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். அது மூலியமா தேவனிடத்துல அநேக காரியங்களை பேசினார். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை என் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லணும். அவங்களுக்கும் இந்த வசனம் போய் சேரணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தனாலதான் அநேக நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களை சந்திக்கும்படியாக இந்த யூடியூப் சேனல் மூலியமா உங்களை பார்க்கும்படியாக உங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. சரிங்களா? சரி, உங்க வேத புஸ்தகம் நீங்க கையில வச்சிருந்தாலும் இல்ல உங்க பக்கத்துல வச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். என்ன வசனம் அப்படின்னு தெரியுங்களா? 1 நாளாகமம் 29வது அதிகாரம் அதுல 12வது வசனத்தை வைத்துதான் தேவன் நம்மளோடு பேசுன்னு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்தார். அந்த வசனம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனம் ஆண்டவர் அந்த இரவு நேரத்துல ஊழிய ஊழிய செய்து களைப்புல நான் டயர்டா ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் படுக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன வார்த்தை தெரியுமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் என்னுடைய கரத்தினால ஆகும் தம்பி அப்படின்னார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழிய ஆரம்ப நாட்கள்ல 2021
பிப்ரவரி மாதம் சரியா 7ஆம் தேதி என்னுடைய ஊழியத்த ஆண்டவர் கிருபையினால ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் 3½ ஆண்டு இயேசுவின் ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்தார். இந்த ஊழிய பாதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஞானம் இல்ல. என்னுடைய சொந்தக்காரங்களே என்ன பார்த்து திட்டியிருக்கிறாங்க. "ஞானம் கெட்டாக்கள் நடக்காத, முட்டாள் மாதிரி இருக்காத, ஒரு காரியத்த தெளிவா நாங்க சொல்றோம். அந்த காரியத்த மறந்துட்டு இப்படி திரியிறியே! நீ என்னன்னு தான் வாழப் போற? உன் வாழ்க்கை எப்படிதான் இருக்கப் போது?" அப்படின்னு சொல்லி நெறைய கேள்விகள், நெறைய காரியங்கள் நடந்தது. அவங்க சைட்ல இருந்து அப்ப இருந்த ஊழியக்காரனா, இல்ல அப்ப இருந்த ஒரு மனுஷனா என்ன நான் யோசிச்சேன் அப்படின்னா, அது தவறு தான். அவங்க சொல்ற எந்த காரியத்தையும் மைண்ட்ல வச்சிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காரியம் எனக்கு இருந்தது. சரிங்களா? அந்த மாரி ஒரு மனிதர்களுக்கு முன்னாடி வைக்கப்படக்கூடிய காரியங்கள் இப்படிலாம் நடக்கும்போது தான், ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கென்று என்னை அழைத்தார். அந்த ஊழியத்த நான் செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்போ நாங்க திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகர் அப்படிங்கிற பகுதியில, அ அங்க ஒரு வீட்ல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்க நாங்க இருந்தோம். அங்க இருந்து ஆண்டவர் முதல் தடவ சொல்றார், "நீ எழுந்து ஊழியத்துக்கு போ" அப்படின்னு சொல்றார். அதனுடைய கதை ரொம்ப பெருசு. அது ஆண்டவர் கிருபை இருந்தா வருகிற நாட்கள்ல உங்களோட நான் அத பகிர்ந்து கொள்றேன். ஆனா இன்னைக்கு என்ன பேசணுமோ அத நம்ம பேசுவோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் கிருபையினால ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்றார், "உன் கையில ஃபோன் எடுத்துக்க கூடாது. வெறும் ரூ. 12 எடுத்துக்கோ. இயேசுவுடைய பெயர்ல அச்சடித்து கொடுக்கப்பட்ட அந்த கைப்பிரதி இருக்கு. அதாவது இக்னைட்டர் கேம்ப்ன்னு சொல்லி மோகனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி எல்லாரும் அந்த தரிசனத்தில் இணைஞ்சு நெறைய வாலிபர்கள் வந்தாங்க. அதுல பேட்ச்ல உள்ள வாலிபன் தான் நான். அந்த இக்னைட்டர் கேம்ப்ல கலந்து கொண்டிருக்கும்போது, அங்க இருக்கிற யூத் டிபார்ட்மெண்ட் அண்ணாசுங்க, அந்த சில அண்ணன்மார்களும் சேர்ந்து கைப்பிரதிகள் குடுத்தாங்க. அந்த டாக்ஸ எடுத்து வீட்ல பத்திரமா வச்சிருந்தேன். யாருக்கும் குடுக்கல. பத்திரமா வச்சிருந்தேன். அந்த டாக்ஸ் மூலியமா ஆண்டவர் என்ட்ட பேசினார். அத எடுத்து வெளில இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நீ நடந்தே போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி வீட்ல இருந்து தடவ எனக்கு பஸ் ஏற தெரியாது. ஒரு ஊர்ல போய் என்ன தனியா விட்டாங்க அப்படின்னா, எப்படி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் கூட எனக்கு கிடையாது. அப்போ நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 17 வயது. அப்போ நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவர் கிருபையினால. சரி நாள் நடந்து சங்கர் நகர்ல இருந்து பாளையங்கோட்டை வரை நடந்து வந்தாச்சு. புதிய பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாருக்கும் கைப்பிரதி குடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 1000 கைப்பிரதிகள் என் கையில இருக்கு. அந்த கைப்பிரதிகள் குடுத்துட்டு வரும்போது, நம்ம பாளையங்கோட்டை சிறைச்சாலை இருக்குல்ல, ஜெயிலுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசி எடுத்துட்டு பசி கலக்கம். பசி மயக்கம் வரனால என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு கைய வயித்துல வச்சுட்டு, இன்னொரு கைய வானத்து நேரா உயர்த்திட்டு, "இயேசுவே, நீங்க சொன்னனால தானே நான் இப்போ ஊழியத்துக்கு வந்தேன். இப்ப எனக்கு பசி எடுக்குது. எனக்கு சாப்பாடு தாங்க." போற வரவங்கலாம் பார்த்துட்டு போறாங்க, வைத்தியம் செய்றாங்க, எல்லாம் அதெல்லாம் நடந்தது தான். ஆனாலும் அந்த நேரத்துல எனக்கு உணவு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, அந்த நேரத்துல எனக்கு உணவு ஆண்டவர் குடுக்கல. என்ன வார்த்தை ஆண்டவர் சொன்னாருன்னா, "பை வாக்." இந்த ஒரே ஒரு சத்தம் தான் அந்த சிறைச்சாலைக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த என்கிட்ட தேவன் பேசினார். பை வாக் அப்படின்ன உடனே, "எங்க போன ஆண்டவரே? எப்படி எந்த சைடு போறதுன்னே தெரியல." அப்படின்னு ஆண்டவர்ட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், "நேரா அப்படியே நேரா நடந்து வந்தேன். ஒவ்வொரு நபருக்கா சுவிசேஷம் அறிவிச்சு, அறிவிச்சு நேரா நடந்து வந்தேன் பாளைய பஸ் ஸ்டாண்ட். பாளைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ரைட் எடுத்தேன் அப்படின்னா, ஜெயராஜ் அண்ணாமலை ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தான் அத ஒண்ணு ஒண்ணா எனக்கு கைட் பண்றார். அங்கேருந்து நேரா நீ லெஃப்ட் போ. அப்படிங்கிற லெஃப்ட் போனா, நேரா போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் வருது. அங்கேருந்து நீ மறுபடியும் ரைட் எடுங்கிறாரு. ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டே இருக்கேன். ஒரு ஒரு தெரு வருது. அந்த தெருக்கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, "இப்ப லெஃப்ட் சைட் திரும்பி உள்ள போ. அங்க ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கு முன்னாடி தர்மம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க பாரு" அப்படின்னார். ஆமா இருக்கிறாங்க. அவங்கட்ட போய் என்ன ஆண்டவரே சொல்றது? இதுவரைக்கும் தர்மம் எடுக்கிறவங்கட்ட தடவ அப்பதான் ஊழியத்துக்கு வரோம். தர்மம் எடுக்கிறவங்கட்ட எப்படி போய் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறது? தெரியலையே! நல்லா இருக்கிறவங்களா இருந்தா கூட கடன் பிரச்சனைய மாத்துவார் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். தர்மம் எடுக்கிறவங்கட்ட என்ன சொல்றது ஆண்டவரே! அப்படின்னு தெரியாம இருக்கிற பொழுதுதான், ஆண்டவர் சொன்னார், "நீ போய் பேசு" அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசும்பொழுது, அதுல இருக்கிற ஒரு தாயார், மேரி அப்படிங்கிற ஒரு தாயார். அவங்க தான் அன்னைக்கு அ ஆண்டவர் கிருபையினால தொடப்பட்டு, அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா வந்து, அவங்க என்ன பார்த்து கேட்ட வார்த்தை, வேற எதுவுமே கேட்கல. "இந்த இயேசு ஏத்துக்க நான் என்ன பண்ணணும்?" அப்படி இப்படின்னு எதுவுமே கேட்கல. "நான் சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறேன். இத வச்சு வாங்கிக்கோமா, இத படிச்சு பாருங்கம்மா.
அவங்களுக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ, ஆனா அவங்க தர்மம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அத வாங்கி, அவங்க கையில வச்சுட்டு அவங்க கண்ணீரோடு என் கை 2 கைய புடிச்சு, என் கை 2 கைய புடிச்சுட்டு அவங்க அழுதுட்டு இந்த 2 கையிலயும் முத்தம் குடுத்தாங்க. முத்தம் குடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, "தங்கம் நீ சாப்பிட்டியாப்பா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லம்மா நான் இன்னும் சாப்பிடல." "எங்க இருந்து வார?" அப்படின்னா, "சங்கர் நகர்ல இருந்து வாரேன்." "எதுலயா வந்த? பஸ்ஸுல வந்தியா? பைக்ல வந்தியான்னு?" கேட்டாங்க. "நான் நடந்தே வந்துட்டேன்ம்மா." அப்படின்னு. அவங்க கூட கொஞ்சம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நீ செஞ்சுட்டு இருக்கியே தம்பி. இந்த பெரிய ஊழியத்த நீ இந்த வயசுல செய்றியே!" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அது பெரிய காரியமா ஒண்ணும் தெரியல. இல்ல இயேசுவுக்காக தானே செய்றோம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் எதுவுமே யார் என்ன சொன்னாலும் பெரிய காரியமா தெரிய போறதில்ல. எல்லாம் அவர் பயன்படுத்துறார். அவர் சொல்றாரு செஞ்சுட்டு இருக்கிறோம். கழுத அவர் நம்ம மேல ஏறி இருக்கனால அந்த மதிப்பு, மரியாதை அங்கங்க போனா வருது. இது அவரால் ஆகுற காரியம். இப்பவும் வந்ததில்ல. இனிமேலும் வரப்போறது இல்ல. ஆண்டவர் அப்படியாக ஊழியத்துல நடத்தினார். தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். அன்னைக்கு ஒரு வேளை சோறு கூட இல்லாம இருந்த எனக்கு, அந்த தர்ம எடுக்கிறவங்க மூலியமா ஆண்டவர் ஒரு வேளை உணவை கற்றுக் அந்த உணவு குடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அந்த மாதிரியான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் பழையங்கோட்டை பிரான்ச்ல இணைந்து நின்னு ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால இயேசுவுடைய கருவூழியத்திற்கு போய் 3½ ஆண்டு எழுப்புதல் சீசத்துவ பயிற்சியை தேவன் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எழுப்புதல் சேனை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அந்த இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள்ல தேவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கிருபையினால 3 மாநிலங்கள்ல கர்த்தர் அடியேனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அநேக ஆவிக்குரிய சொந்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுவுமே இல்லாம இந்த ஊழியத்த ஆரம்பிச்ச எனக்கு, இன்னைக்கு ஆண்டவர் கோடிக்கணக்குல பணத்தை தந்துட்டார். லட்சக்கணக்குல எனக்கு ஆண்டவர் காசு அள்ளி அள்ளி தரார். அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் நெறைய ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். தம்பிக்கு ஒண்ணு ஐயோ! இவனுக்கு இப்படி ஆயிருச்சே, தம்பிக்கா இப்படியா? அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபிக்க, எனக்காக உத்தரவாதம் எடுக்க, என்னை நேசிக்கக்கூடிய ஜனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் மாதத்துல அநேகருக்கு உதவி செய்யும்படி தேவன் அடியோடைய கைகளை பலப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த மாதத்துல ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, "நீ எங்கேயோ இருந்த தம்பி. ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்த. ஆனா நான் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு உன்னை எல்லார் கண்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னுடைய காரியத்தை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன்." அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்துக்கு என்னை நான் அர்ப்பணித்த ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு தூரம் நான் போனாலும், இப்பவும் என்னுடைய ஜெபம் அதுவாத்தான் இருக்கு. இன்னும் நான் எவ்வளவு தூரம் போனாலும் எனக்குள்ள ஒரு பெருமை வந்துடக்கூடாது. எனக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது. அகங்காரம் வந்துடக்கூடாது. ஆணவம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் தாழ்மையா நடந்து கொள்ள, தாழ்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறது வழக்கம். இந்த வசனத்துக்கு என்னையே நான் அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். எல்லா காரியங்களும் முடிந்தது என்று உங்க வாழ்க்கையில் தோன்றுகிற காரியங்களாய் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், "உன்னுடைய அதிகாரிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். உன் சொந்தங்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு வந்தியோ, அந்த இடத்துல நான் உன்னை சாட்சியா நிறுத்துவேன்." ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்னை எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் மாத்திரம்தான் ஆகுமே தவிர வேற எதனாலும் ஆகாது. ஒருவேளை உங்க கணவர் உங்களோடு இல்லாம இருக்கலாம். உங்க பேச்சை கேட்காம அவங்க வேற மாதிரியான ஒரு தொடர்புல, இல்ல வேற மாதிரியான ஒரு காரியத்துல உங்கள விட்டு தூரம் போயிருக்கிறது நிமித்தம், நீங்க அவமானப்பட்டு கொண்டு இருந்தாலும்
கர்த்தர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு மாத்துவார். ஏதோ ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு பேச சித்தம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை தேவன் நாவிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறார். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பார்த்துட்டு இருக்கிற சகோதரி, உங்களுக்கு இந்த காரியத்தின் நிமித்தம் அந்த வெட்கத்தையும், துக்கத்தையும், அவமானத்தையும் அதை மாற்றி போட்டு தேவன் உங்களை கனப்படுத்தப் போகிறார். தேவன் உங்களை மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தப் போகிறார். என அந்த வசனத்தில பாருங்க, மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகப் போகிறது. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார். இந்த சொந்தங்களுக்கு முன்னாடி தலையை குனிந்து குனிந்து குறுகி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால இந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணவா? என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணவா? அப்படியே இருக்கிற கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். ஒரு மறுசுழற்சியை போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும், என்னுடைய இருதயத்துல இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறி சமாதானத்திற்கு ஏற்ற வழிகளை கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு திறந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. உங்களுடைய வாய்களை திறந்து நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் வந்து ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்தில் இந்த சத்திய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இணைத்து, யார் யாரெல்லாம் அவமானமாய் பேசினார்களோ அவருடைய கண்களுக்கு முன்னாடி உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துங்க. வருமானத்தில் இவனுக்கு எந்த காரியமும் நடக்கல, இது இப்படியே தான் இருக்க போறான், இவன் வாழ்க்கையில ஒரு உயர்வே வராதுன்னு சொன்னருடைய கண்களுக்கு முன்னாடி உடைய பிள்ளையினுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையில மூழ்கி செத்துதான் போயிருவான்னு சொல்லி யார் யாரெல்லாம் உடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தினார்களோ, தூஷணமாய் பேசினார்களோ, அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துங்க. இவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒருவேளை ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவரே, இந்த மாதிரி ஊழியம் செய்றவங்க இதை பார்த்து கொண்டு இருந்தாலும், கர்த்தர் எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. ஊழிய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களை மேன்மைப்படுத்துங்க. அவர்களையும் பலப்படுத்துங்க. இது உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான சூழ்நிலைகள் எல்லாம் விலகி வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திரு கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இவர்கள் குடும்பத்திலையும், இவர்கள் வாழ்க்கையிலும், இவர்கள் ஆவிக்குரிய எல்லைகளையும் விரிவாக்க வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய், இவர்கள் உம்முடைய சமூகத்தில் வசனத்திற்கென்று அர்ப்பணித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. அன்றைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். எந்த காரியத்துக்கும் நீங்க பயப்படாதீங்க. எதுக்காக நீங்க சோர்ந்து போகக்கூடாது. காசு இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு கொடுக்கிறது போதும் என்கிற மனப்பக்குவத்தோடு உங்கள்ட்ட ரூ. 2 இருந்தாலும், ரூ. 3 இருந்தாலும் அதை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தி பாருங்க. எந்தெந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு போய் இருந்தீங்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது இந்த ஜெபத்தின் நிமித்தமாகவோ, இந்த வசனத்தை உங்களோடு பேசியிருந்தா, நீங்க இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. முடிஞ்சா நீங்க ஆண்டவர்ட்ட பெற்றுக்கொண்ட நன்மையை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல லைட்டா நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். அதை பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.